குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயம் சீக்கிரமாக யார்ட்டையும் போய் சேராது. நீ ஏன்னா கெட்டது பண்ணிட்டுனா உடனே போய் சேர்ந்துடும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீ தாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். இப்போலாம் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு பிரசாஸுடைய வாசப்பில் லாரிக்கு கிரீஸ் அடிப்பேன். அப்போலாம் ஆக்டர் உள்ள போல அப்படியே பார்ப்பேன். செக்யூரிட்டி பிடிச்சி தள்ளுவாங்க அவளே, ஏய் என்ன எங்கே பார்க்குற போ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அழுக்கு சாக்கடை எல்லாம் மேலே இருக்கும். இன்றைக்கி நம்ம கார் உள்ளே போனாலே இது என்னோட கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கடலூரில் பயங்கரமாக இருந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன். இவங்க ஓடி விளாண்ட கோவில் தான் அது. இந்த அங்கே தான் உருண்டு கிடப்போம், அங்கே தான் விளாண்ட கிடப்பான். அவனை ஒன்று எடுங்க, சொல்லுப்பா சொல்லு கோயில் போய்ட்டு சொல்லு. அவர் பென்சிக்கு அண்ணன் சொல்லிட்டு அவர் தான் அங்கே க்ரௌடு நிற்கிது, இது பண்ணுறது. கல்யாணம் முடிஞ்சிச்சு, என்ன பிரச்சனை, என்ன இல்லை நான் சைன் போடு என்ன நான் போடுறேன் கேட்டீங்க. ஸ்பாட்டில் ஒரு நாடோடிகள் படத்தை ஐயோ இந்த படத்தை ஒத்துக்கினப்பே எனக்கு அந்த ஸ்டோரி நரேட் பண்ணப்போ டைரக்டர் ஒரு டீ கடையில் தான் சொன்னார். நரேட் பண்ணப்பே சொல்லிவிட்டு இதில் ஒரிஜினல் புலி பண்ணது செல்லம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வரும். எனக்கு அங்கேயே ஆஹா என்னப்பா இது. மாரிமுத்து சார் இந்த படத்துக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அவர் அதில் எனக்கு அப்பாவாக பண்ணியிருப்பார். எப்படி சொல்கிறதுனா அது ஒரு எமோஷனலாக இருக்கும். சாமி கும்பிட்டே கேட்பறேன், இல்லைப்பா சாமி முன்னாடி தான் பண்ணிக்கிறேன்ற ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். அது உடனே அடுத்தது உடனே டக்குன்னு ஒரு இதாகிட்டாருன்னொடனே அந்த கடவுள் அவர் கையில் எனக்கு பொட்டு வச்சு விட்டதெல்லாம் இருக்குது. நான் அந்த பொட்டு வச்சு கேட்டிருக்கேன். நான் செல்லம் பாய்மா அப்படின்னு சொன்ன உடனே வாட்ச் கட்டிட்டீங்களான்னு ஐயோ இப்பயும் வாட்ச் இன்றைக்கும் அவங்க தான் கொடுத்தாங்க. ஒன் சைட் பேக் எடுத்துட்டிங்களா, பர்ஸ் லேப்டாப்பு இந்த இதெல்லாம் இருக்கும். ஒன் சைட் பேக் எடுத்துட்டிங்களா, அதை எடுத்துட்டிங்களா, செப்பல் போட்டிங்களா, அடுத்தது இதுக்கு போகிறீங்களா, ஷூ எடுத்துட்டிங்களா, எல்லாமே கேட்டதுக்கப்புறம் தான் அந்த காரில் ஃபஸ்ட்டு இருப்போம். ஃபைனலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோவாக தேட்டரை விசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் வச்சிருக்கீங்களா? போய் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நடித்த படங்களுக்கு இப்போ நம்ம ஹீரோ நடிச்ச போய் படத்தை தேட்டரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு ஒரு இது இருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே எல்லா தேட்டருக்குமே ஒரு இதுக்கு விசிட் போகணும். அப்புறம் எல்லாமே நம்ம எல்லா ஊருக்குமே போய் பார்க்கணும் எப்படி இருக்குது. ஊரில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? கடலூரில் பயங்கரமாக இருந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்போ பார்க்காம நம்ம பையன் நம்ம பையன் வேண்டாம், அங்கேருந்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்க ஓடி விளாண்ட கோவில் தான் அது. இந்த அங்கே தான் உருண்டு கிடப்போம், அங்கே தான் விளாண்ட கிடப்பான். அவனை ஒன்று எடுங்க, சொல்லுப்பா சொல்லு கோயில் போய்ட்டு சொல்லுன்னு. அந்த மாதிரி ஒரு ஜாலி இருந்தது. ஊரில் போனோன்னு கடலூர் கார் பையன் அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி. ஏன்னா நான் கடலூர் மெயினே திருப்பப்புலியும் என் நம்பர் இருக்கும் இல்லையா, எல்லாருமே ஃபோன் பண்ணுறானே, வணக்கண்ணே நான் கடலூர் மாவட்டண்ணே, நான் இங்கேருந்து பெண்ரூட்லேருந்து பேசுகிறேனே, நான் திட்டக்குடினே, நான் இங்கேண்ணே அப்படின்றப்பெல்லாம் ஓகே. அதுவுமே கடலூர் மாவட்டம் சுற்றி எல்லாமே கடலூர் மாவட்டன்றதுனால அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கடலூர் மாவட்டம் ஆனால் கடலூர் மாவட்டத்துலேருந்து நீங்கள் போயிருக்கீங்க எங்கள் பெருமான்றாங்க. அப்போ யோசிக்கிறப்ப நம்ம கடலூருக்கு நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்ற விஷயம். சசி சார் கல்யாணத்தை நடத்தி வச்சதுன்னு சசி சார் தான். அப்புறம் அயோத்தி படத்துல நடிச்சிருந்தீங்க. ஸோ சசி சார் இந்த டீசர் பார்த்துட்டோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் சொன்னாரா? சொன்னார். அண்ணன் தானே இது சாங் அவர் தானே ரிலீஸ் பண்ணார். அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் தான். ஏன்னா அவர் பென்சிக்கு அண்ணன் சொல்லிட்டு அவர் தான் அங்கே க்ரௌடு நிற்கிது, இது பண்ணுறது. கல்யாணம் முடிஞ்சிச்சு, என்ன பிரச்சனை, என்ன இல்லை நான் சைன் போடு என்ன நான் போடுறேன் கேட்டீங்க. ஸ்பாட்டில் ஒரு நாடோடிகள் படத்தை ஐயோ அதான் கல்யாணம் தண்ணிக்கு ஒரு 3 கல்யாணம் அந்த இடத்துல 3-4 கல்யாணமாக நடந்து. அது அவ்வளோ க்ரௌடுக்கும் மனுஷன் சலிக்காமல் நின்று வேர்த்து ஊற்ற எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓகேன்ட்டு உள்ளே வந்துட்டு சைனை போட்டுட்டு தான் இது பண்ணார். வளகாப்புக்கு வந்தார். வளகாப்புக்குலாம் ஷூட்டில் அந்த முடிச்சுட்டு அண்ணன் தான் கடைசியாக வந்துட்டு இது பண்ணார். வளகாப்புக்கு வந்தார். பாப்பாட்ட வீடியோ கால் பேசுவார். அதெல்லாம் நல்ல தங்கமான மனுஷன். உங்களுக்கு இது 4th தமிழ் மூவி. ஸோ 4th தமிழ் மூவின்றப்ப இந்த லாங்குவேஜ் பேரியர் எப்படி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு? அண்ணமோ இல்லை கற்றுக்கிட்டீங்களா? தமிழ் கற்றுக்கிட்டீங்களா? First movie it was little difficult, but they gave me training, dialogues in advance and all. But now for Zookeeper, Amritsar movie, they give me dialogues when makeup hair is going on. Just memorize it and no problem. Prachana illa. He is helpful. Director sir, ADs are there. So they are very helpful, and sometimes if last minute dialogue change or anything like new scene,
like like last minute like change because of few circumstances, then it's like a little bit prompting. Otherwise I don't prefer prompting. ஆனா அப்புறம் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணது எல்லாமே கொஞ்சம் லெஜெண்டரி சொல்லலாம். ஏன்னா கங்கையம்மன் சார், பா விஜய் சார் பாட்டுலாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவங்கெல்லாம் வந்து நம்ம படங்களுக்கு வந்து பாட்டு எழுதுறாங்க. இந்த படத்தை ஒத்துக்கினப்பே எனக்கு வந்து ஸ்டோரி நரேட் பண்ணப்போ டேரக்டர் வந்து ஒரு டீ கடையில் தான் சொன்னார். நரேட் பண்ணப்பே சொல்லிட்டு இதில் ஒரிஜினல் புலி பண்ணது செல்லம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வரணும். எனக்கு அங்கேயே வந்து ஆஹா என்னப்பா இது ஒரு பெரிய படம் ஆகிடுச்சு யுவன் சங்கர் ராஜா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து கங்கை அமரன் சார் வந்து லிரிக்ஸ் எழுதுறானோன்னு என்னது இது அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஹாப்பியாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு சிங்கமொழி அண்ணன், முத்துக்கால் அண்ணன், அண்ணாச்சி சார் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. வில்லனை விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்பா அவர் ஆள் பார்க்கவே வந்து ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக தான் இருக்கும். அவரோட டைலாக்ஸு அது எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே லெஜெண்டரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுவே நமக்கு ஹாப்பி. ஒரு பையன் புதுசாக இப்போ தான் டெலிவிஷன்லேருந்து ஒரு படம் வரான், அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ண வந்து ரொம்ப மாரிமுத்து சார் பண்ணியிருக்காரு. ஆமாம், மாரிமுத்து சார் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப லாஸ்ட் மூவி தானே, இல்லை அதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணுறாங்க. மாரிமுத்து சார் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அவர் அதில் எனக்கு அப்பாவா பண்ணியிருப்பாரு. அது முடிஞ்சிருச்சு இல்லை, அது படம் முடியல. அதான் அந்த ஒரு சீன் மட்டும் எடுத்தோம் எங்கள் அப்பாவா. சரி சரி. எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு எமோஷனலாக இருக்கும். சரி, ஓகே. அது ஏன்னா நான் இல்லை ஒரு சாமிக்கு இது பண்ணுறதே வந்து இது பண்ணி அதில் ஒரு சீனாக வச்சுருந்தோம். அது அடுத்த படம் வரப்போ தெரியும். ஏன்னா வந்து சாமி கும்பிட்டே கேட்பறேன், இல்லைப்பா சாமி முன்னாடி தான் பண்ணிக்கிறேன்ற ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். அது அடுத்தது உடனே டக்குன்னு ஒரு இதாகிட்டாருன்னொடனே அந்த கடவுள் அவர் கையில் எனக்கு பொட்டு வச்சு விட்டதெல்லாம் இருக்குது. நான் அந்த பொட்டு வச்சு கேட்டிருக்கேன். எனக்கு அதை கொடுங்க, எனக்கு அது ஏதோ ஒரு அவரோட ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால தான் அவர் டெத்துக்கு போயிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க, எதுக்கு புகழ் எதுக்கு வராரு. இதுலேயும் ஒர்க் பண்ணியிருந்தார் ஜூவில். ஸோ அதை தாண்டி எனக்கு அப்பாவாக ஒரு கேரக்டர் பண்ணி அந்த ஒரு எமோஷ்னலாக அந்த ஒரு சீனும் இருந்தது. ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப இதாக இருந்தது. டெய்லி ஷூட்டிங் போகிறப்ப வெளியே போகும்போதோ ஒரு கால் இதை எடுத்துட்டிங்களா, இது பண்ணிட்டீங்களா, இது அண்ணி எதுவும் கேட்குறாங்களா? ஆமாம், அதான் எதுவுமே மிஸ் ஆகுது. இந்த காரில் ஏறி உட்காந்துட்டு செல்லம் பாய்மா அப்படின்னு சொன்ன உடனே வாட்ச் கட்டிட்டீங்களான்னு ஐயோ இப்பயும் வாட்ச் இன்றைக்கும் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. நான் அப்படி எதுனா வாட்ச் சார்ஜ் போடுற அந்த இதில் வச்சுட்டு வந்துடுவேன். அவங்க இடத்துல வாட்ச் எடுத்து வந்து கொடுப்பாங்க. பாப்பாவுக்கு இது பண்ணிட்டீங்களா, பாய் சொன்னீங்களா, எக்கிமா வெளியே என் புள்ள இருக்குல்ல டாகு, நான் அவங்களுக்கு பாப்பாவுக்கு சொன்னி அவள் கத்துறா பாருங்க. அப்புறம் அப்போ அவங்களுக்கு சொல்லணும், இது பண்ணணும். வாட்ச் எடுத்துகிட்டே கேட்பாங்க. ஒன் சைட் பேக் எடுத்துட்டிங்களா, பர்ஸ் லேப்டாப்பு இந்த இதெல்லாம் இருக்கும். ஒன் சைட் பேக் எடுத்துட்டிங்களா, அதை எடுத்துட்டிங்களா, செப்பல் போட்டிங்களா, அடுத்தது இதுக்கு போகிறீங்களா, ஷூ எடுத்துட்டிங்களா, எல்லாமே கேட்டதுக்கப்புறம் தான் அந்த காரில் ஃபஸ்ட் கீரை போகணும். ஸோ அதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக பார்த்துப்பாங்க. சென்னைக்கு வந்து ஒரு கனவோடு வந்திருப்போம், எல்லாருமே யங்ஸ்டர் எல்லாருமே கனவோடு வந்திருப்போம். ஆனால் ஒரு சில பேர் தான் ஒரு சில மற்ற வரப்போகிற யங்ஸ்டர் வந்து ஒரு ஹோப்பாகவே அமைவாங்க சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ரோலில் ஆரம்பிச்சு, சின்ன சின்ன கேரக்டர் ஆரம்பிச்சு, ஒரு நல்ல ஷோ பண்ணி, உங்களுக்கு தனியாக ஒரு ஷோ கிடச்சி, அதில் ஒரு ஸ்கோப் கொடுத்து, அதுக்கப்புறம் படங்களில் சைடு ஆக்டர் நடிச்சு, இப்போ ஒரு ஆக்டராக வர்றதுன்றது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஹோப் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜேர்னி வந்து வரப்போகிற யங்ஸ்டருக்கு வந்து நீங்கள் இந்த கடந்த அந்த பாதையில் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறது என்னென்னு கொடுப்பீங்க? கண்டிப்பாக வந்து உண்மையாக உழைக்கணும் தாங்க, உண்மையாக உழைக்கணும், கஷ்டப்படணும் தாங்க. எவ்வளோ கஷ்டம். ஏன்னா நமக்கு நிறைய வந்து நல்ல விஷயம் வந்து சீக்கிரமாக யார்ட்டி போய் சேராது. நீ ஏன்னா கெட்டது பண்ணிட்டுனா உடனே போய் சேர்ந்துடும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீ தாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். ஏன்னா நான் சென்னைக்கு வந்த புதுசில் என்னோடய மொபைல் எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடிட்டார். ஸோ அதுக்காக ஐயோ போச்சே, என் மொபைல் திருடின்னு ஓடிட்டார், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை போச்சேன்னு சொல்லிட்டு நான் சென்னையில் நான் கடலூர் போயிருந்தேன்னா நான் கடலூரில் ஏதாவது ஒரு பழக்கடையில் வேலை செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா அப்பா பழக்கடையில் வேலை செஞ்சாங்க. ஸோ அதேமாதிரி நான் ஒரு பழக்கடையில் வேலை செஞ்சுருக்கேன், இல்லை ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுருக்கலாம், நான் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வேலை பார்த்துருக்கலாம். சரியா? ஆனால் எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இது பண்ணுறப்போ நான் அங்கேருந்து புதுப்பேட்டை சைடு நடந்து போனேன். அங்கே வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்கு ஆட்கள் தேவைன்னு எழுதிருந்தது. நான் அன்றைக்கி அங்கே இருந்துட்டு நான் ஐயோ என்னை ஏமாத்திட்டு போயிட்டேன்னு நான் மறுபடியும் அங்கே வண்டலூரில் தான் நாங்கள் இருந்தோம், வண்டலூர் கேட் உள்ளே இருந்தோம். அன்றைக்கி என்னை திருடின்னு போயிட்டாங்க. நான் மறுபடியும் எனக்கு காசு எடுத்து நான் அங்கே போக முடியல. என்னால் மறுபடியும் வீட்டுக்கு நான் போகவே இல்லை. எந்த பக்கம் ஓடினாலும் அப்படி தேடினேன், காணோம். சரி ரைட்டு நோக்க புதுப்பேட்டை பக்கம் போனேன், வேலைக்கு ஆட்கள் தேவையாக இருந்தது. அங்கே போய் நான் அந்த பாய் இந்த மாதிரி கடலூர்லேருந்து வரேன், இந்த மாதிரி எனக்கு வேலை வாங்கி தரேன், ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் கொடுங்க, நான் இது பண்ண கேட்டார், கொடுத்துட்டேன் பாய், எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இப்போ நான் எப்படி போகிறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல பாய் அப்படின்னா, ஐயோ என்னப்பா எப்படி சொல்கிறேன், இப்போ என்ன வேலை பார்த்துறேன், கண்ணு பார்த்து கை செய்கிற வேலை எதாக இருந்தாலும் செய்வேன் பாய், நீங்கள் எதாவது சொல்லுங்கள். சரிப்பா வெல்டிங் வேலை தான் இருக்குது, வேறு ஊர்லேருந்து வந்துட்டேன்றா, கஷ்டம் எப்படிப்பா என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னா, எங்கேப்பா வீடுன்னு அந்த மாதிரி
அதாவது வண்டலூர் அங்கே இறங்கினா என்னை வந்து கூப்பிட்டுப்பாங்க அண்ணா. அப்போது அந்த மாதிரி வெல்டிங்னா அந்த கம்பி பிடிக்க சொல்கிறது, கம்பிலாம் பிடிச்சி அப்புறம் நைட்டு அன்றைக்கி 100 கொடுத்தாரு. அப்புறம் வேணால் A18 பிடிச்சி நேராக கூடாஞ்சேரி பஸ்ஸு A18 பிடிச்சி நேராக வண்டலூரில் இறங்கி நான் அப்படியே நடந்து அப்படியே வீட்டுக்கு போனேன். அதனால் என்ன வேலை கிடச்சாங்களா? கிடச்சிதுன்னா கண்ணில் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை கிடச்சி இதில் இருக்காது. ஏன் என்னாச்சு? வேலை வாங்கி தரேன்னு ஒரு அண்ணா சொன்னார் மொபைல். அந்த அண்ணா அழகாக அவர் ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. என்ன சொல்கிறேன், அண்ணா அழுகுறான். என்ன ஏன் தெரியல கேட்டார். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி தான் அது. அதில் வந்து வேலை அது சொல்லலாம்ல அது. ஏன்னா பாவம் அவங்க மேலே தப்பு இல்லைல்ல, அந்த ஆள் மேலே தப்பு. ஏர்டெல்லில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணன்ட்ட பேசி இது பண்ணேன். அப்போ வந்து என்கிட்ட என்னன்னா நாங்கள் ஏர்செல் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, கரெக்டான டைம் வந்துட்டோம்பா, இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்ததாக கூட மேனேஜர் கிளம்பியிருப்பார். கரெக்டான டைம் வந்தோம் சார், ரைட் ஓகே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். யாரா பஸ்ஸில் போகிறப்பல ஒரு லேடிஸ் யாராச்சும் எக்ஸ்கூஸ் மை என்னது அப்படி அந்த ஒரு ஃபீல்ட்லேயே பண்ணிட்டு நம்பிக்கை கொடுக்க பண்ணாரு. 4-5 பஸ். இப்போ எனக்கு தெரியல மவுண்ட் ரோடுக்கு எப்படி போகணுன்ட்டு, இப்போ எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினோடனே அங்கேருந்து ஒரு பஸ் சைதாப்பேட்டிலேருந்து ஒரு பஸ் இங்கே 5 பஸ் போய் மவுண்ட் ரோடு இறங்கினார். LICக்கு பக்கத்து பில்டிங். இப்போ கூட அந்த பஜாஜ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், மணிக்கு இது மாதிரி அதுக்கு பக்கத்தில் பில்டிங்கில் ஏறி என்னை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு. அப்போ உட்கார வச்சுட்டு தம்பி இன்னைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. நான் சரிங்க கொடுங்கன்ட்டு நான் போயிட்டேன். போனோன்னே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் மட்டும் கொடுங்க, உங்கள் சிம் ஏர்செல் இருக்குல்ல அது ஏர்டெல் போகணும், ஏன்னா ஏர்டெல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஏர்செல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு தெரியல, எங்கள் அண்ணா எல்லாரும் ஏர்செல் மட்டும் ஏர்டெல் அந்த ஒரு ஃபீல்டில் வீட்டில் ஃபேமிலியாக பேசி பண்ணல அப்பா அம்மாலாம். அப்பா விட்டு ஃபோனை கொடுத்து நான் ஜெராக்ஸ் எடுக்க போயிட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கேன். இன்னும் காணும். நம்ம மேலேருந்து ஒருத்தர் வந்து தம்பி கேமராவில் பார்க்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு. இல்லை சார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏர்டெல்ல இங்கே ஏர்டெல் எதுவும் இல்லை, நீங்கள் போகலாம், ஏன்னா கேமரா ரொம்ப நேரம் இங்கே உட்காரக்கூடாது போங்க. நான் என்ன பண்ணுறேன்னு திரும்ப அந்த இதெல்லாம் ரெசியூம்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியே கீழே இறங்கி வரேன். ஒருத்தர் ஆனால் என் கூட ஆரஞ்சு கலர் இன்னும் ட்ரெஸ்ஸை கூட நான் மறக்கலை, என் கூட ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு என்ன அமிச்சாங்க அங்கே. அப்போ இது என்ன பண்ணால் நான் ஜெராக்ஸ் மிஷின் மேலே தான் கை வச்சிட்ருக்கேன். இங்கேயே இருக்கப்போ என்னை அப்படியே பொத்தி கூப்பிட்டு போயிட்டு அங்கே இது பண்ணார். சரி அங்கே உன்னை ஏமாற்றிட்டான்ப்பா போப்பான்ட்டேன். அப்படியே நடந்து போனது. நான் அப்படி நினச்சிருந்தேன். அன்றைக்கி நான் கடலூர் போயிருந்தேன்னா இன்றைக்கி புகழ் இன்றைக்கி இல்லை. ஒரு ஹோப் விட்டு போயிருந்தோம்னா இந்த இடத்துல எனக்கு கிடையாது. அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்க. அங்கேருந்து அப்புறம் வெல்டிங் ஷாப்லேருந்து லேத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். கண்ணு நான் ரொம்ப இதாகிடுச்சுன்னா ரொம்ப பழுப்பாகி அந்த பொரியெலாம் உள்ள போய் பட்டு கண்ணு இதாவது டெய்லி வாழைப்பழம் வச்சுட்டு தான் படுப்பேன் அந்த கூலிங்காக. அதில் போனால் அப்புறம் லேத்து பட்டறைக்கு வேலை போனேன். லேத்து பட்டறைக்கு போய்ட்டு அதுக்கப்புறமேட்டா தாம்பரம் மெப்ஸில் அட்டக்கம்பரில் வேலை செஞ்சேன். அங்கேருந்து அப்புறம் இங்கே தான் வாட்டர் வாஷில் சாலிகிராமத்தில், இப்போ நம்ம இப்போ சொல்ல சாலிகிராமம், அடுத்த தெருவில் சாலிகிராமத்தில் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சேன். இப்போலாம் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு பிரசாஸுடைய வாசப்பில் லாரிக்கு கிரீஸ் அடிப்பேன். அப்போலாம் ஆக்டர் உள்ள போகிற அப்படியே பார்ப்பேன். செக்யூரிட்டி பிடிச்சி தள்ளுவாங்க வேலையை. என்ன எங்கே பார்க்குற போ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அழுக்கு சாக்கடை எல்லாம் மேலே இருக்கும். இன்றைக்கி நம்ம கார் உள்ளே போனாலே இது என்னோடய கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அந்த கார் நான் இது பண்ணியிருந்தேன் இல்லையா. அதெல்லாம் ஒரு லைஃப் தான். அதான் வரவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், நீங்கள் கஷ்டப்படணும். நமக்கு உண்டான இதை நம்ம வழியை நம்ம வாங்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் நீ உண்மையாக உழைச்சினா சினிமாவை கரெக்டாக நீ லவ் பண்ணால் திரும்பி ஒன்று லவ் பண்ணணும். இப்போ சென்னையில் வந்து ஒரு வேலை தேடி வந்து ஒரு இளைஞராக இருக்கட்டும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பேச்சுலராக இருக்கட்டும் சரி, இப்போ நான் ஒரு படங்கள் நடிச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி மேனாக மாறி இருக்கீங்க சென்னையில். ஸோ இந்த சென்னையில் இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பி தான் தங்க. ஏன்னா நான் இங்கே வந்த புதுசில் ஒரு கட்டப்பையில் சும்மா ஒரு பேண்ட் ஷர்ட் அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றுமே வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதுக்கப்புறமேட்டா இப்போ கொஞ்சமாக ஒரு பேச்சுலர் லைஃபாக இருந்தது. ஒரு 8 பேர் இருந்தோம் ரூமில். இப்போது அந்த வீடு நம்மளது மட்டுமே இருக்கிறோம். என் ஒய்ஃப் வந்தாங்க, இப்போ பாப்பா வந்தாங்க, இப்போ அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு இங்கேயே வந்துட்டேன். என் கூட ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்கள அங்கே தனியாக விட்டு என்ன பண்ண போகிறாங்க, அந்த புள்ள நல்லபடியாக இருக்குது, அவங்களும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னா எல்லாருமே இப்போ ஒன்றா வந்து இருக்கேன், ஹாப்பியாக இருக்கும். சின்ன திரையிலேயே நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருந்தாலுமே அவங்க வந்து உங்களை மனசுக்குள்ளே வெள்ளித்திரையில தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் அந்த மிஸ்டர் ஜூ கீப்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து வெற்றியடைய வவுத்தமிழா சார்பாக வாழ்த்துக்கள்னே. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. தேங்க்யூ.